தாயின் தவறான தொடர்பை மகள் கண்டித்திருக்கிறாள். இதனால் ஆத்திரமடைந்த அந்த தாய் தனது ஆண் நண்பர் மூலம் மகளை தாக்கி உள்ளார். மன உளைச்சலுக்கு ஆளான அந்த மகள் எடுத்த விபரீத முடிவுதான் பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நயினார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கவிதா தேவி. இவருடைய கணவர் சில வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். இந்த தம்பதிக்கு 3 மகள்கள். அதில் 2வது மகள் லதா அதே பகுதியில் உள்ள பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கிராம உதவியாளர் ரமணா என்பவருக்கும் கவிதா தேவிக்கும் இடையே தவறான தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த லதா தனது தாயை கண்டித்துள்ளார். ஆனால் அவரோ தனது தொடர்பை நிறுத்திக் கொள்ளவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் மகளின் கண்முன்னே அந்த கொடுமை நடந்துள்ளது. அன்று 2வது மகள் லதா வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது தாய் கவிதா தேவியும் ரமணாவும் தவறான செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். ரமணா தனது வீட்டை விட்டு வெளியேறும் வரை வீட்டின் வெளியே நின்று அழுது கொண்டிருந்த லதா அவர் வெளியே சென்ற பிறகு வீட்டிற்குள் சென்றுள்ளார். தனது தாய் கவிதா தேவியை மீண்டும் கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கவிதா தேவி தனது ஆண் நண்பர் ரமணாவை செல்போன் மூலம் மீண்டும் வீட்டிற்கு அழைத்துள்ளார். அதன்படி மீண்டும் வீட்டிற்கு வந்த ரமணாவிடம் மகள் லதா தன்னை கண்டிப்பதாக கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரமணா லதாவை சரமாரியாக அடித்துள்ளார். இதனால் மனமுடைந்த லதா அப்போதுதான் அந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார். வீட்டில் யாரும் இல்லாத போது விஷத்தை குடித்த லதா மயங்கி விழுந்துள்ளார். அதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் லதாவை சின்னசேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கே சிகிச்சை பலனின்றி லதா பரிதாபமாக உயிரிழந்தார். நடந்த சம்பவங்களை அறிந்து அதிர்ச்சியடைந்த லதாவின் தாத்தா கீழ்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கவிதா தேவி மற்றும் ரமணா ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தனது கண்முன்னே ஆண் நண்பருடன் தாய் தவறான செயலில் ஈடுபட்டிருந்ததை மகள் தட்டி கேட்டதும், அதனால் ஆண் நண்பர் தாக்கியதில் மகள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதும் அந்த பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.